عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والقرآن المجيد: إني خفت الموالي من ورائي وكانت امرأتي آخر. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن لم تجديني فأتي إلى أبي بكر الصديق رضي الله عنه وكما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் நம் அத்தனை பேர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றும் மீண்டும் நிலவட்டுமாக. வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருந்தாலும், அதை தொடர்ந்து நடத்துகின்ற அடுத்த தலைமுறைகள் அவசியம். தொடர்ந்து அவைகள் கண்காணிக்கப்படாவிட்டால், அடுத்த தலைமுறைகள் உருவாக்கப்படாமல் விட்டுவிட்டால், எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அது செழித்தோங்குவதில்லை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலங்கள் தீனுல் இஸ்லாத்தை நிறைவு செய்து எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திய பிறகு அத்தோடு அவர்களுடைய பணி முடிந்துவிட்டது என்று யோசிக்கவில்லை. அடுத்த தலைமுறையை, சந்ததியை, மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற சிறந்த வல்லுநர்களை உருவாக்கினார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை இந்த வசனத்திலே நாம் படித்தோம். இன்னி ஹிப்து அல் மவாலிய, நான் எங்களுடைய உறவினர்களை நான் பயப்படுகிறேன். என்ன பயம்? எனக்கு வாரிசு இல்லை, இம்ராத்தி ஆக்கிர், என் மனைவி மலடியாக இருக்கிறார், அவன் பிள்ளைகள் இல்லை. என் உறவினர்கள் எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை நான் கொண்டு வந்து கொடுத்த இந்த ஷரியத்தை சரியா கொண்டு போவார்களா, அதை மாற்றுவார்களா, குழப்புவார்களா, நிலைநாட்டுவார்களா என்பது எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு நீ வில்லதுக்க வலியா, உன் புறத்தில் இருந்து எனக்கு நீ ஒரு உறுதுணையான ஒரு உதவியாளரை தா, எனக்கு ஒரு குழந்தையை தா, என் வாரிசு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டட்டும் என்று துஆ செய்தார்கள். அப்போ ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திற்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் நிலை பெற வேண்டுமானால் வாரிசு வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தை மூத்தாயிடுச்சு. ஆசிம் என்பவன் சொன்னான், இனிமே நபிகள் நாயகத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. காரணம், அவர் ஆண் குழந்தை இல்லாத சந்ததியற்றவராக ஆகிவிட்டார். அபுத்தர் சொன்னா வாரிசு இல்லாதவர் என்று அர்த்தம். எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்ன போதுதான் குர்ஆன்ல ஒரு வசனம் வந்தது. இன்னா ஆதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர். நபியே, உங்களுக்கு கௌசரை கொடுத்தோம், நீங்கள் தொழுகுங்கள், வன்ஹர் அடுத்து குர்பானி கொடுங்கள். இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்றவர். அப்ப இன்னா ஆதைனா கல் கௌசர் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் சந்ததி உள்ளவர் என்ற அர்த்தமும் அதில் வருகிறது. கௌசரை கொடுத்தோம் என்றால் அது நீர் தடாகம் என்ற அர்த்தமும் வருகிறது. பல்வேறு அர்த்தத்துக்கு கீழே முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவார்கள். உங்கள் எதிரிதான் சந்ததியற்றவன், உங்களுக்கு நாம் கௌசரை கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த கௌசர் என்பதற்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் கியாமத் வரை நிலை பெற்றிருக்கிற அத்தனை வேலையும் செய்தார்கள். சஹாபிகளை அப்படி தெளிவுபடுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில 1,24,000 பேர் அந்த இடத்துல ஒன்று கூடி நிற்கிறார்கள். கடைசி ஹஜ் தெளிவுபடுத்தி எல்லாவற்றையும் நான் தெளிவுபடுத்தி விட்டேனா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு விடைபெறுகிறார்கள். அதிலிருந்து ஒரு 50-60 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். ஜனாஸா 3 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு 3 நாளுக்கு பிறகு தான் நடக்கப்படுகிறது. திங்கட்கிழமை மரணம் எழுதுகிறார்கள், புதன்கிழமை மதுரையில் அடக்கமாகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும்,
ஜனாதாவில் மற்றும் கலந்து கொண்டவர்கள் 30,000 பேர் என்று எழுதுகிறார். அப்ப மிச்சம் உணவு எங்கே போனார்கள்? 1,24,000 பேர் வந்திருந்தவர்கள் எங்கே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பணியை செப்பனவே ஏற்று உலகம் முழுக்க பரவினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இந்த சஹாபிகளை உருவாக்கி இருந்தார்கள். ஒரு அம்மா வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இலாமன் அக்ஃபா ஸதகாத்தி அம்வாலினா, யா ரசூலுல்லாஹ், நீங்க இருக்கிறவருக்கு ஜகாத் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், நீங்கள் இல்லாவிட்டால் எங்கள் ஜகாத் பொருளை யாரிடம் கொண்டு வந்து கொடுப்போம் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இலா அபீ பக்ரி, எனக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருப்பார்கள், அங்க வந்து கொடுங்கள். ஒரு அம்மா ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அமரஹா அம்ரின், பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னமும் எங்க குடும்பத்திலேயே எங்க ஊர்லயே பிரச்சனை வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னு நான் இங்க மதீனாவுக்கு வந்தேன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தேன்னா யாரிடம் பார்த்து பேசுவதுன்னு சொல்லுங்க என்று அந்த அம்மா கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇல்லம் தஜிதினி ஃபஅதி இலா அபீ பக்ர், நான் இல்லாவிட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அரபு உலகம் மூன்றாக பிரித்தது. கொஞ்சம் பேர் தொழுவ ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க, சில பேர் முர்த்தத்தாக மாறினார்கள், இன்னொரு குரூப் வந்து நபின்னு கொஞ்சம் பேர் உருவாயிடுச்சுங்க. போன்ற பொய்யர்கள் தாங்கள் நபி என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். 2.5 ஆண்டுகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு யுத்த களத்திலேயே நின்றார்கள். 2 வருஷம் தான் இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு. 2.5 ஆண்டுகள் இந்த தீனை நிலைநாட்டுகின்ற, மார்க்கத்தை சரிய விடாமல், பலகீனப்பட்டு விடாமல் காத்து நின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பணியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்பு தொழுகைக்கு வர முடியல, வீட்டுக்குள்ளே இருந்து திரையை அகற்றி பார்க்கிறார்கள். ஒரு சுபுகுடைய நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுகை நடத்துகிறார்கள். வரிசை வரிசையாக அந்த சஹாபிய பெருமக்கள் நிற்கிறார்கள். ஃபஹமிதல்லாஹ் பிஹுஸ்னி அஹ்வாலிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு மிஹ்ராபில் இல்லாவிட்டாலும் அந்த தோழர்கள் பெருமானார் எப்படி வழிகாட்டினார்களோ அதுபோல எல்லோரும் சாரசாரையாய் நின்று அங்கே வணக்க வழிபாட்டிலே மூழ்கி இருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் என்று படிக்கிற இந்த செய்திகளுக்கு பின்னாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிறைவுபடுத்தியதோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகு கியாமத் வரை நிலைக்கிற எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு போனார். ஒரு சமுதாயத்தை அமைப்பது என்று சொன்னால் அப்போது மட்டும் அந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தோடு அந்த பணி முடியவில்லை. அந்த சமூகம் நிறைவேற்றிருப்பதற்கு, எல்லா சமுதாயத்திற்கும் நிகராக அது பயணிப்பதற்கு, அது ரோம கலாச்சாரமாக இருக்கலாம், பார்சிய கலாச்சாரமாக இருக்கலாம், அன்றைக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தது. யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில எல்லா துறையிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டி விட்டு போனார். சொன்னார்கள், உங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுல வழிகாட்டுதல் வேணுமா? அக்ரஹும் பி கிதாபில்லாஹ் உபய் இப்னு கஅப், குர்ஆனை ஓதுறது அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உபய் இப்னு கஅபிடத்திலே போய் படித்துக் கொள்ளுங்க. வஅஃபதுஹும், உங்கள சொத்து பிரிக்கிறது உங்களுடைய இது போன்ற விவகாரமா, நீங்க எங்கே போக வேண்டும்? ஸைத் இப்னு சாபித் இடத்திலே போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராம் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்க எங்கே போக வேண்டும்? இலா முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துறைக்காக பிரிக்கிறார்கள், ஒவ்வொரு துறைக்காக ஆளுகளை நியமிக்கிறார்கள். இந்த உம்மத்துக்கு அது பற்றியுள்ள எல்லா வழிகாட்டுதலையும் அவங்க சொல்லி தருகிறார்கள். ஸைத் இப்னு சாபித்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யூதவர்களிடமிருந்து ஹிப்ரு மொழியில லெட்டர் வந்து அவங்கள படிக்க சொன்னா முன்ன பின்ன படிக்கிறார்கள். எனவே ஹிப்ரு மொழி நீங்க கற்றுக்கொண்டு வாருங்கள். 15 நாட்களில் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு வந்ததாக அந்த ஹதீஸில படிக்கிறோம். அந்த ஹதீஸின் விரிவுரையில அவர்கள் கற்ற மொழிகளின் பெயர்கள் இருக்கிறது. ஹிப்ரு என்ற ஒரு மொழி அல்ல, பல மொழிகளை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பணியில அவர்கள் இருந்தார்கள். நாம் 14 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் தாயை படிக்க முடியல, தாய் மொழியில எழுத முடியல என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் கட்டளையிட்ட 15 நாளில அவர் மிகப்பெரிய கைதேர்ந்த மொழியியல் வல்லுநராக மாறினார். எல்லா துறையிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை அவர் உருவாக்கி காட்டினார். உதைஃபான ஒரு சஹாபி, அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அவங்கள ரசூலுல்லாஹ் எப்படி டியூன் பண்ணாங்கன்னா, அவர் உளவு வேலை பார்க்கிற வேலை, எல்லா பகுதியிலும் போவாங்க, அவர்களோடு ஊடுருவி செய்திகளை கொண்டு வருவார்கள். கந்தக்னு ஒரு யுத்தம் நடக்கிறது, கடுமையான யுத்தம்.
நாமெல்லாம் அறிந்திருப்போம். 10,000 பேர் மதீனாவுக்கு வெளியே நிற்கிறார்கள். உள்ள வந்தா பெரிய பிரச்சனையாயிடும். சல்மான் பார்த்து இருந்து ஏதாவது ஐடியாவை சொன்னாங்க, விட்டா பெரிய கூட்டமா வந்தா உள்ள புகுந்துருவாங்கன்னு பயந்தா பெரிய பெரிய குழியை நோண்டுறோம். இந்த குழி குதிரையில கூட தாண்ட முடியாத அளவுக்கு இருக்கணும் என்ற ஐடியா கொடுத்தவுடன் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய குழி நோண்டி விட்டாங்க. ஆனாலும் அந்த கூடாரத்துல காவியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், 10,000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன செய்தின்னு தெரியல. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டாங்க. உணவு வேலை பார்ப்பதற்கு இருட்டுக்குள்ளே அபூ சுஃபியான் அமர்ந்திருக்கிற கூடாரத்திற்குள்ளே ஹுதைஃபா ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள். 15 நாள் ஆச்சு. அவர் பேசுகிறார். எல்லா தலைவர்களும் இருக்கீங்களா? முக்கியமான செய்தியை நான் சொல்ல போறேன். 15 நாள் முற்றுகை ஆயிருக்கிறது, அதை பத்தி பேசணும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இங்க யாரும் உளவாளி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனவே ஒவ்வொருத்தரும் கையை பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு நீ யாருன்னு விசாரிங்க அப்படின்னு சொன்னார் சுஃபியான். எப்படிப்பட்ட நிலை! எதிரிகளின் கூடாரத்திற்குள்ளே ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எப்படி பயிற்றுவித்திருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அபூ சுஃபியான் அப்படி சொன்ன உடனே என் கையை யாரும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல இருந்து நான் பிடித்து விட்டேன். அவர் கையை பிடிச்சி நீ யாருப்பா அப்படின்னு கேட்டேன். அவரு தன்னை பத்தி விளக்கிட்டு இருந்த. சரி பரவாயில்ல, நம்மால் தான் நீ உட்காருங்க என்று சொல்லி நான் அந்த இடத்துக்கு சமாளித்தேன் என்று சொல்லுவார்கள். உயர்ந்த தொழில்நுட்பங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா? எத்தனையோ விஷயங்கள் உருவாகி இருக்கிறது. ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கு தகுந்தாற் போல வளர்க்கவில்லை. எல்லாம் வளர்ந்திருக்கு. குழந்தைகளிடம் தைரியம் இல்லை, பேசுகின்ற பாணி தெரியவில்லை, மனிதர்களோடு கலந்துரையாடுகிற பண்பு வளரவில்லை, ஒரே ட்ரெஸ்ல இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பண்பாடுகளையும் கொடுத்து வளர்த்தார்கள். ஒன்னொன்றுக்கும் டிவிஷனா பிரிச்சவர்களை வழிநடத்தினார்கள். கல்யாண வீடு வச்சுக்கொள்வோம், ஒரு திருமண வீடு. என்ன செய்வோம்? திருமணத்திற்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு ஒரு தட்டை கொடுப்போம், பணியை பந்தல பாக்குறதுக்கு ஒருத்தர், சாப்பாடு கவனிக்கிறது ஒருத்தர். எல்லாரும் ஒரே நபர் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார் இல்லையா? தனித்தனி பிரிவுகளாக பிரித்து ஒரு திருமண அவை அமைக்கப்படுகிறது என்றால் இந்த சமூகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளை மார்க்க ரீதியாகவும் வகைப்படுத்தி ஒவ்வொரு குழுவாக அமைத்தார்கள். உலகியல் ரீதியிலும் பல்வேறு பணிகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். பெரிய பெரிய வியாபாரிகளை உருவாக்கினார்கள், நீதிபதிகளை உருவாக்கினார்கள், பல நாட்டு தூதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்தினார்கள். இன்று வரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தந்த துறைக்கு எந்த சஹாபிகளுக்கு வழிகாட்டினார்களோ அவர்கள் தான் அதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், மார்க்க துறையில நமக்கு அப்படி ஒவ்வொரு பிரிவா இருக்க, தஃசீருக்கு ஒரு குரூப், ஹதீஸுக்கு ஒரு குரூப், இதெல்லாம் நமக்கு அமைப்புகள் இல்லை. சரி, உலகியல் ரீதியிலாவது இந்த சமூகத்தை அடுத்த கட்டமைப்பிற்கு கொண்டு போகிற அளவிற்கு இந்த சமூகம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? எடுத்த எல்லாரும் இன்ஜினியர் படிப்பாங்க. ஊர்ல எத்தனை இன்ஜினியர்? கட்டணம் எல்லோருமா கட்டி கொண்டிருக்க முடியும்? ஒரு 10 இன்ஜினியர் போதும் அல்லவா? எல்லாரும் ஒரே துறை சார்ந்து இறங்கி விடுகிறார்கள். இன்றைக்கு சமுதாயத்துல எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒருவர் சொன்னார்கள், 10 ஆண்டுகளா இருக்கிறது ஒரு IAS அதிகாரி தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. சர்ச்சைகள் உருவாக்கப்பட வேண்டும், IPS அதிகாரிகள் உருவாக்கப்படணும். ஏங்க குறைந்த அளவிற்கு ஒரு கிராமத்தில் ஒரு வீடோ படிக்கலாம் இல்லையா? தாசில்தார்கள் உருவாக்கப்பட வேண்டும் அல்லவா? ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிற பணி என்றால் இந்த சமூகத்தை எல்லா காலத்திலும் வழிநடத்துகிற அமைப்பில் அந்த சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். சர்க்காரிய கமிட்டி சொல்லுகிறது, முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை விட கல்வியில பின்தங்கி இருக்கிறார். வேலை வாய்ப்புன்னு சில நேரம் கவர்மெண்ட் அறிவிக்கிற போது, கவர்மெண்ட் ஆர்டர்லாம் வந்தாச்சு, இந்த குடும்பத்தில் இந்த அசம்பாவிதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை, எல்லாம் இருக்கிறாங்க உறுப்பினர்கள். 10th படிச்ச ஆள் யாருக்கு நீங்க கேட்டாலும் இல்லை. அடிப்படை படிப்பினுடைய அளவல்லவா ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தை கூட தொடாத இஸ்லாமிய சமூகத்தின் நிலை இருக்கிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமின், ஞானம் என்பது முஸ்லிம்களின் காணாமல் போன சொத்து. ஐநவஜனாக அகதாக எங்க கிடைத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். காணா போட்டுதான் தேடணும். அது துடைத்து 200 ஆண்டுகள் ஆனது என்று சர்க்காரி கமிட்டி சொல்லுகிறது. முஸ்லிம்கள் பின்னடைவு 100 வருஷம் தாண்டி போயிருச்சு. இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், ஒரு பக்கத்தினுடைய சூழல்கள் மட்டும் பார்க்கப்படக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவின் 23 கோடி முஸ்லிம்களின் கல்வி பொருளாதாரத்தை ஆய்வு செய்கிற இந்தியாவினுடைய அமைப்புகள்
எல்லா சமூகங்களை விட ஒரு பின்தங்கி இருக்கின்ற நிலை இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் சமூகம் சார்ந்த அந்த சிந்தனை வேண்டும் அல்லவா? எல்லா பிரிவுகளுக்கும் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எல்லா பிரிவுகளுக்கு கீழும் இஸ்லாமிய மயம் என்பது இஸ்லாமியர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வழிகாட்டுதலாக இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக கவலையை பாராட்டினார். ஒரு குழந்தைய நம்ம உள்ள நைட்ல எதிர்ச்சாலும் அது அசுத்தமானாலும் நம்ம துடைக்கிறோம், சுத்தம் பண்றோம். என்னன்னா நம்ம பிள்ளை, நம் சமூகம் என்ற உணர்வு வரும் என்று சொன்னால் எல்லா பணிகளையும் எல்லா தியாகத்தையும் செய்து நம்மால் செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்தாச்சு, பள்ளிவாசல் நிர்மாணம் முடிந்து விட்டது. ஜமாத்து தொழுகைக்கு அழைக்க வேண்டும். எப்படி அழைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொரு சஹாபியும் ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. ஒரு சஹாபி நெருப்பு எரிக்கலாம்னு சொன்னாங்க. அது வேற கலாச்சாரம். சில பேர் கொட்டடிக்கலாம் என்றார்கள். நாக்கூஸ் என்ற பிபி ஊதலான்னாங்க. எதுவுமே பிடிக்கல. இது எல்லாமே யாரும் செய்யறாங்க. நமக்கு என்று ஒரு பிரத்யோகமான அடையாளம் ஒன்று வேண்டும். அந்த மாதிரி அழைக்கிறதுக்கு என்ன யோசனைன்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு இருந்தார்கள், பெரிய பெரிய சஹாபிகள் எல்லாரும் வச்சு போயிட்டாங்க. சபை முடிஞ்சுச்சு. ஆனா ஒரு சஹாபி விட்டு உட்கார்ந்தே இருந்தார். ஸைத் இப்னு அப்துல் ரப் என்ற ஒரு சஹாபி உட்கார்ந்தே இருக்கார். என்ன யோசனை, கவலை. இவ்வளவு பெரிய மஜ்லிஸ் நடந்து அல்லாஹ்வின் தூதர்கள் கேட்கிறாங்க, ஒரு மஷூரா கிடைக்கலையே, ஒரு நல்ல முடிவு கிடைக்கலையே, கவலையோடு போகிறார். வீட்டுல போனா அவர் கனவுல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாங்கு சொல்கிறார். மலக்குமார் பாங்கு சொல்கிறார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லணும். கலிமாவை சொன்ன உடனே கனவு முடியாம வேகமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அந்த சஹாபி, நான் இப்படி கனவு கண்டேன், என் குரல் சின்னது, அடித்த குரல் உள்ள பிலாலை கூப்பிட்டு அந்த சஹாபியை நான் சொல்கிறேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். அந்த சஹாபி பக்கத்துல உட்கார்ந்து கலிமா அந்த அல்லாஹ் அக்பர் என்று சொன்னபோது உரத்த குரலிலே பிலால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள். ஒரு மலக்கு வந்து இதே வார்த்தைகளை எனக்கும் கற்றுக் கொடுத்தார் என்று அவர்கள் பிறகு சொன்னார்கள். நாம் யோசிக்க விஷயம் இதுதான். ஒரு சஹாபிக்கு மட்டும் கவலை ஏற்படுகிறது, இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் வேண்டும் என்று அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். அந்த சஹாபியின் கனவுல தான் பாங்கு முதலிலே கிடைக்கிறது என்று சொன்னால் சமூக கவலை என்பது சமூக மேம்பாட்டிற்கு நம்முடைய திட்டங்கள் என்ன என்பது எதிர்கால இந்திய சமூகம், இந்தியாவுடைய இஸ்லாமியர்கள் வாழ்வாதாரங்களாக இருக்கலாம், அது குறித்துள்ள சிந்தனைகள் என்பது அவசியம் என்பதை இந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூக சிந்தனைகளை நமக்கு தந்தல் புரிவாராக. இந்த சமூகம் வாழ்வதற்கும் செழித்து ஓங்குவதற்குமான எல்லா தௌஃபீக்குகளையும் நலன்களையும் அல்லாஹ் வாரி வழங்குவாராக. அதை